ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கல்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் சீசன் 10ல் ஒரு கிராமத்தை பற்றினது தாங்க. நமக்கு பசி அப்படின்னாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், தாகம் அப்படின்னா அது நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த ஒரு தண்ணிக்கான ஏக்கம், அந்த தவிப்புன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் சரி, ஒரு சின்ன உயிரிலேருந்து பெரிய ஜீவன் வரைக்கும். அப்படி இருக்கும்போது குறுக்கலையாம்பட்டியை சேர்ந்த ஒரு சிறுவனுடைய குரல் இந்த அளவுக்கு ஒரு தாகத்தையும் சரி மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத இப்போ தாங்க நம்ம பார்க்க முடியுது. எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் இன்னும் குடிக்க தண்ணிக்கு கூட எங்களுக்கு வசதி கிடையாது. பல கிலோமீட்டர் நாங்கள் நடந்து தான் போய் தூக்கிட்டு வரணும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த உப்பு தண்ணி உடம்புக்கு சேராது, நிறைய பாதிப்புகள் கொடுக்கும். விவசாயம் செய்யறது கூட எங்களுக்கு தண்ணி போதுமான அளவு கிடையாது அப்படின்னு சொல்கிறது வழி சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா அதை கேட்டு அந்த குரலை கேட்டதுக்கான ஒரு பிரதிபலிப்பு உடனே கிடச்சிருக்கு அப்படின்றது அதான் சொன்னது. சினிமாவில் தான் நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கோம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடக்குமான்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்க அந்த விஷயத்தை கேட்கும்போது நமக்கே ஒரு மெய்சலுக்கு தாங்க. கடவுள் நேரில் எல்லாத்தையும் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அவர் இந்த மாதிரி ஆட்கள் மூலமாக தான் சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் தாண்டி அந்த ஊர் மக்கள் எல்லாமே இவரை கடவுளாக தான் பாவிச்சு பார்க்குறாங்க. ஆமாங்க, நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் தான். அவங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கலியுக கர்ணன் சொல்லி பேர் வச்சாங்க. கர்ணனை பற்றி நமக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா கொடைவள்ளல் கர்ணன் தான் சொன்னோம். பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாம் சுயநலத்தோடையும் ஒரு வெறுப்போடையும் ஓடிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் மக்களுக்கான தேவை எங்கேயோ ஒரு குரல் கேட்குது, நான் ஏன் செய்யணும் அப்படின்றது இல்லாமல் அந்த தாகத்தை நீக்கி இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது சாதாரணமாக நான் வந்தேன் செஞ்ச பெருமைக்கு செய்கிறதையும் தாண்டி ஒரு சாமானிய மனிதனால் செய்ய முடியுமா அப்படின்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்காருங்க. விஷ்ணு முதல் தடவை மேடை ஏறும்போது சூப்பர் சிங்கரில் இந்த மாதிரி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னதை கேட்டிருந்து அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு போய் போர் போட்டு சுத்திகரிப்பு, தட் மீன்ஸ் அந்த பியூரிஃபைக்கான எல்லா செட்டப்பும் செஞ்சு கொடுத்து அந்த ஊர் மக்களோட தாகத்தை தணிச்சிருக்கிறதுன்ற ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட மனசுலேயும் சரி ஊருக்கும் சரி ஒரு பெரிய நிம்மதி, சந்தோஷம். அவங்க முகத்தில் பார்க்குற அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாதுண்ணா. ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் அவரால் சரி செய்ய முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. பட் ஆனால் சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடக்காமையும் போகலாம். விஷ்ணுவோட குரல் அவர் கிடச்சிருக்கு, எட்டி இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு நம்ம பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். விஷ்ணுவை குரல் சாதாரணமாக எட்டலைங்க. இந்த சூப்பர் சிங்கர் சீசன் 10 மேடை தான் அந்த குரலை எட்டுறதுக்கான காரணம். நிஜமாகவே சூப்பர் சிங்கர் வெறும் சங்கீதம், அவங்களுக்கு அந்த வெற்றியும் தாண்டி அவனுக்கும் சரி அவங்களோட ஊருக்கும் நிறைய பேரோட கிராமத்திலேருந்து வந்தவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் அந்த கிராமத்துக்கே பெரிய மாற்றத்தையும் கொடுத்துருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் மேடை. ஸோ நிஜமாகவே அதை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். சூப்பர் சிங்கர் மேடை இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய விஷயங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நான் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.